ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹாரி பாட்டர் அண்ட் தி பிலாசபர் ஸ்டோன் புக் சீரிஸோட சாப்டர் நம்பர் 7 தி ஸ்டார்டிங் ஹர்ட்டோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். சோ நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி ஹாரி பாட்டர் அண்ட் தி பிலாசபர் ஸ்டோன் புக் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 6 சாப்டரை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு நம்ம சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து பிலாசபர் ஸ்டோன் தமிழ் புக்ஸ்னு சொல்லி தனியா லிஸ்ட் ஒன்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதுல செக் பண்ணிட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு கண்டினியூட்டி புரியும். சோ இது வரைக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஹாரி பாட்டர் ஒரு வழியா ஹாக்வர்ட்ஸ்குள்ள போயிட்டான். பட் ஆனா இன்னும் அவன் ஸ்டார்டிங் செரமனி வந்து அட்டெண்ட் பண்ணல. அது எப்படி இருக்கும், என்ன பண்ணுவாங்கன்னு பயங்கரமான பதட்டத்திலையும் குழப்பத்திலையும் அவன் நின்னுக்கு இருக்கான். சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. சோ அங்க பறந்துட்டு இருந்த எல்லா கோஸ்டும் கீழே இருக்க அந்த பசங்களை வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அந்த கழுத்துல வந்து ஒரு அலங்கார துணி கட்டியிருந்த ஒரு கோஸ்ட் வந்து இவங்க அப்படின்னு சொல்றப்ப அதுல இருக்க குண்டான ஒரு கோஸ்ட் வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஸ்டார்டிங் செரிமனிக்காக வெயிட் பண்ணிக்க இருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப அங்க கீழே இருக்க சில மாணவர்கள் வந்து மெதுவா வந்து தலையசைச்சாங்க. அதே சமயம் அந்த குண்டா இருக்க கோஸ்ட் வந்து பசங்களா, உங்களை நான் ஹஃபில் பஃப்ல கண்டிப்பா பாக்குறேன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேக வேகமா பறக்குறாரு. அதே சமயம் அந்த இடத்துல ப்ரொஃபசர் மெகானக்கலோட குரல் கேக்குது, சீக்கிரம் எல்லாரும் இங்க இருந்து நகலுங்க, ஸ்டார்டிங் செரமனி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் மெகானக்கல் வந்துடுறாங்க. சோ ஒவ்வொரு கோஸ்டா பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்க ஆப்போசிட் சுவர் வழியா வேக வேகமா நுழைஞ்சு போய்க்கிருக்கு. அதே சமயம் ப்ரொஃபசர் மெகானக்கல் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் வேக வேகமா எல்லாரும் வரிசையில நில்லுங்க, என் பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாணவர்களையும் கூப்பிட்டுட்டு போய்க்கிருக்காங்க. சோ ஹாரி பாட்டரோட கால்கள் வந்து பயங்கரமா விரைச்சு போனதை ஹாரி பாட்டரால உணர முடிஞ்சது. அதே சமயம் ஹாரி வந்து மணல் நிறத்துல ஹேர் ஸ்டைல் வச்சிருக்க ஒரு பையனுக்கு பின்னாடி இருக்க வரிசையில ஹாரி பாட்டர் வந்து நின்னுக்கு இருந்தான். அவனுக்கு பின்னாடி நம்ம ராணும் நின்னுக்கு இருந்தான். சோ எல்லா மாணவர்களும் அங்க இருக்க ரூமை விட்டுட்டு வெளியில போகும் பொழுது அங்க இருக்க ஹாக்வர்ட்ஸோட மிகப்பெரிய அந்த 2 கதவுகள் வழியா எல்லா மாணவர்களும் ஹாக்வர்ட்ஸோட கிரேட் ஹாலுக்குள்ள வந்து போனாங்க. சோ ஹாரி பாட்டர் இவ்வளவு விசித்திரமான இவ்வளவு அற்புதமான ஒரு இடத்தை அவன் கற்பனையில கூட பார்த்துருக்க மாட்டான். ஹாரி பாட்டருக்கு முன்னாடி எல்லா மாணவர்களும் அங்க இருந்த மேஜைகள்ல வந்து உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. அதுபோக மேல ஆயிரக்கணக்கான மெழுகுவர்த்திகள் காத்துலயே மிதந்துக்கு இருந்தது. அந்த இடமே பயங்கர வெளிச்சத்தோட இருந்தது. அதுபோக அங்க இருந்த மேஜைகள்ல பளபளக்கக்கூடிய தங்க தட்டுகளும் பயங்கரமா ஜொலிக்கக்கூடிய பல கோப்பைகளும் இருந்தது. இந்த ஹாலுக்கு நேர் ஆப்போசிட்ல மிகப்பெரிய நீண்ட மேஜை இருந்தது. அங்க வந்து ஹாக்வர்ட்ஸோட ப்ரொஃபசர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த இடத்துல ப்ரொஃபசர் மெகானகல் வந்து நின்னுட்டு, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் எல்லாரும் இங்க வந்து நில்லுங்க, உங்களுக்கு முன்னாடி இருக்க ஸ்டூடெண்ட்டை பார்த்து தான் நீங்க நிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது பின்னாடி இருந்த எல்லா ப்ரொஃபசர்ஸும் அந்த புது ஸ்டூடெண்ட்ஸை வந்து உத்து பார்த்துக்கு இருக்காங்க. அதே சமயம் மேல மிதந்துக்கு இருக்க அந்த மெழுகுவத்தியோட வெளிச்சத்துல கீழே இருக்க எல்லா பசங்களோட முகமும் வெளிரி போன மாதிரி தான் தெரிஞ்சது. அதே சமயம் அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில சில ஹாக்வர்ட்ஸ் கோஸ்டும் வந்து அங்கிட்டும் இங்கிட்டுமா பறந்துக்கு இருந்தது. அதே சமயம் ஹாரிக்கு அங்க இருக்க எந்த ஒரு ப்ரொஃபசர்ஸோட மூஞ்சிய பாக்குற அளவுக்கு அவ்வளவு தைரியமும் இல்ல. அதனால ஹாரி அங்க இருந்து லைட்டா தலையை தூக்கி மேல பார்த்தான். மேல வந்து பல நட்சத்திரங்கள் ஹாரியோட கண்களுக்கு தெரிஞ்சது. மேல கூரை கருப்பு நிறத்துல இருந்தது. அது பார்க்க கிட்டத்தட்ட வானத்தை எப்படி பார்க்கிறோமோ அதே மாதிரி தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பா ஒரு மந்திரமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி தனக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருந்தான். அதே சமயம் ஹாரி பாட்டருக்கு பக்கத்துலயே நின்னுக்கு இருந்த ஹெர்மியோனி கிரேஞ்சர் வந்து, இதை பத்தி நான் படிச்சிருக்கேன், இது ஹாக்வர்ட்ஸ் ஹிஸ்டரி புக்ல நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மியோனி கிரேஞ்சர் வந்து பேசிக்கிருந்தா. சோ நார்மல் பர்சன் மேல இருக்க ஒரு கூரையை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அங்க ஒரு கூரை இருக்குன்னு யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அது பிரமாதமாவே இருந்தது. அதே சமயம் ப்ரொஃபசர் மெகானகல் வந்து, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. உடனே ப்ரொஃபசர் மெகானகல் வந்து அந்த இடத்துல ஒரு நாற்காலியை வந்து வச்சாங்க. அதுக்கு மேல மிக கூர்மையான ஒரு தொப்பியை வந்து வச்சாங்க. அந்த தொப்பி வந்து பல இடங்கள்ல ஒட்டு போட்டிருந்தாங்க. அதுபோக அந்த மொத்த தொப்பியுமே பயங்கரமா நஞ்சு போய் இருந்தது. அதுபோக அது பயங்கர அழுக்காவும் இருந்தது. சோ ஹாரி பாட்டர் வந்து, இதை மட்டும் என்னோட பெரியம்மா பெட்டூனியா பார்த்தாங்கன்னா கண்டிப்பா இதை வீட்டுக்குள்ள வச்சிருந்திருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி வந்து, எதுக்கு இந்த நாற்காலியில இந்த பாழா போன இந்த தொப்பியை வச்சிருக்காங்க, ஒருவேளை இதுக்குள்ள இருந்து நம்ம முயலை எதுவும் மந்திரம் மூலியமா வெளியில எடுக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியோட யோசனைகள் பயங்கரமா வந்துக்கு இருந்தது. அதே சமயம்
ஹாக்வர்ட்ஸோட மெயின் ஹால்ல இருந்த எல்லாரும் இப்ப அந்த தொப்பியவே உத்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஹாரியும் அதை உத்து பார்க்க ஆரம்பிச்சான். ஸோ சில சமயங்கள்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மொத்த ஹாக்வர்ட்ஸோட மெயின் ஹாலும் பயங்கரமா அமைதியாயிடுச்சு. அந்த சமயத்துல அந்த தொப்பி வந்து ஒரு பாட்டை பாட தொடங்குச்சு. சொன்ன இந்த சார்ட்டிங் ஹேட் வந்து, நான் வந்து அழகா இல்லைன்னு நீங்க நினைக்கலாம், என்னோட உருவத்தை வச்சு நீங்க எக்காரணத்தை கொண்டும் எடை போட்டக்கூடாது. என்னை விட அழகான தொப்பிகளை உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சா என்னைய நானே சாப்பிடுவேன். உன்கிட்ட இருக்க கருப்பு கலர் பவுலர் தொப்பிய நீயே வச்சுக்கோ. உன்னோட நேர்த்தியான உயரமான டாப்பான தொப்பிகளை நீயே வச்சுக்கோ. ஏன்னா நான் தான் ஹாக்வர்ட்ஸோட சார்ட்டிங் ஹெட். என்னால அந்த எல்லா தொப்பிகளுக்கும் மூடி போட முடியும். என்கிட்ட இருந்து உன் தலையில எதையும் மறைக்க முடியாது. அதனால என்னைய உன்னோட தலையில நீ மாட்டிக்கோ. நீ எந்த குரூப்ல இருக்கணும்னு நான் தான் சொல்லுவேன். உன்கிட்ட மன உறுதி இருக்கா, துணிச்சல் இருக்கா, தைரியம், வீரம் இருக்கா? அப்படி இருந்தா நீ கிரிஃபிண்டோர்ல சேரலாம். நீ நீதியுள்ளவனா, விசுவாசம் உள்ளவனா, பொறுமையானவனா இருந்தா ஹஃபிள் பஃப்ல சேரலாம். நீ சுறுசுறுப்பானவனா, அறிவும் ஆற்றலும் மிக்கவனா, கடின உழைப்புக்கு பேர் போனவனா, அப்படி இருந்தா நீ ரேவன்க்ளால சேரலாம். நீ தந்திரமான குணமுடையவனா, உன்னோட இலக்குகளை அடைய எந்த முடிவை வேணா எடுக்க திறமை உன்கிட்ட இருக்கா, அப்படின்னா நீ ஸ்லிதரின்ல சேரலாம். என்னை பார்த்து பயப்படாத, நீ ரொம்ப பத்திரமான இடத்துல தான் இருக்க. நான் ஒரு யோசிக்கிற ஹேட், நான் தான் சார்ட்டிங் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு பாடி முடிச்சதும் அந்த மொத்த கிரேட் ஹாலும் கைத்தட்டலால பயங்கரமா அதிர்ந்தது. அதே சமயம் அந்த சார்ட்டிங் ஹெட் அங்க இருக்க 4 டேபிள்லயும் பார்த்து தலை வணங்கிட்டு அப்படியே அமைதியாயிடுச்சு. சொன்னே ரான் வந்து, ஹாரி அப்படின்னா நம்ம இந்த தொப்பியை தலையில மட்டும்தான் மாட்டணும் போல. நான் மட்டும் இந்த ஃப்ரெட்டை பார்த்தேன்னா அவனை சும்மா விட மாட்டேன். அவன் என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா, நம்ம ஒரு பூதத்தோட மல்யுத்தம் போட்டாதான் நம்மளுக்கான குரூப்பையே அது தேர்ந்தெடுக்கும்னு சொன்னான் அப்படின்னு சொல்றப்ப ஹாரி வந்து லைட்டா சிரிச்சான். அதே சமயம் ஹாரி வந்து, இந்த தொப்பியை போட்டு பாக்குறது ஒரு மந்திரம் செய்யறதை விட ஈஸியா இருக்குமா இல்ல கஷ்டமா இருக்குமா, நம்ம ஏன் யாருக்கும் தெரியாம இந்த சார்ட்டிங் ஹேட்டை நம்ம தலையில மாட்டி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி வந்து தனக்குள்ளேயே பேசிக்கி இருக்கான். ஸோ அந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸை பார்ட் 3 வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.